தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் 48 மணி நேர கெடு கொடுத்துருந்தார் ஈரானுக்கு. இப்போது அந்த கெடுவுக்கு பிறகு 5 நாட்கள் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய இந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் மீது. ஆனால் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஈரான் தரப்பில் எங்கள்கிட்ட இப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லுது. இது போலி செய்தி, அமெரிக்கா சொல்லக்கூடியது போலி செய்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு தந்திரமாக ட்ரம்ப் முன்வைக்கிறாரா, இல்லைனா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இது முழுக்க முழுக்க ட்ரம்பினுடைய இராணுவ, அரசியல், பொருளாதார ரீதியான தோல்வி அப்படின்னே சொல்லலாம். முதல்ல அவர் அறிவித்த அந்த 48 மணி நேரன்றது எதுக்காக அறிவித்தார்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அது வழியாக கப்பல்களை நீங்கள் திறப்பதற்கு போவதற்கு அனுமதிக்க வேண்டும், கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா பவர் கிரிட்டையும் நாங்கள் அட்டாக் பண்ணி அழிப்போம் அப்படின்னு மிரட்டல் விடுத்தார். அப்படின்னா அணுசக்தி நிலையங்கள் உட்பட. ஆமாம், இல்லை, மின்சாரம் தயாரிக்கின்ற நிலையங்கள். அணுசக்தி ஏற்கனவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஜூன் மாதமும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மின்சார கட்டமைப்புகள் எல்லாம் அழிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் ஈரான் இருண்டு போயிடும். நீங்கள் கற்காலத்துக்கு போகிற மாதிரி தானே, மின்சாரம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? இது அறிவிச்சார். அந்த அளவு ஆத்திரம். இப்போ ஹோர்முஸ் அந்த நீரிணை வழியாக ஒரு மாதத்துக்கு 3000 கப்பல்கள் போகுது. இந்த சவுதி அரேபியா, கத்தாரு, UAE, குவைத்து, ஓமன், பஹ்ரைன், அப்புறம் ஈராக்கு, ஈரானு, இது எல்லாத்தையும் சேர்த்து 3000 கப்பல்கள் போகுது. இப்போ போர் துவங்கி இன்றைக்கி 4வது வாரம். இந்த 4வது வாரம் வரைக்கும் இது வரைக்கும் 90 கப்பல்கள் தான் போயிருக்கு. அப்போனா எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த போன கப்பல்களும் February 28க்கு முன்னாடி அவங்களுடைய ஆயில் டேங்கரை கேஸ் டேங்கரை ஃபில் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கப்பல்கள். சரி, புதிதாக ப்ரொடக்ஷனில் அப்படி ஏற்றி கொண்டு வரல, பழைய ஸ்டாக்கு. அதில் 90 கப்பல் போயிருக்கு. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை, மற்ற நாடுகளுக்கு நாங்கள் அனுமதிப்போம். அதுலேயும் சில நாடுகளுக்கு $2 மில்லியன் டேக்ஸு. 2 மில்லியன்னா ஒரு 18 கோடி வரும்னு வச்சுங்களேன். 18 கோடி ரூபாய் கட்டினீங்கன்னா தான் உங்கள் கப்பலை அனுமதிப்போம். அது இனிமே இல்லை, இப்போவே சில கப்பல்களுக்கு அப்படி பணம் கொடுத்துலாம் போயிருக்காங்க. அப்புறம் சில நட்பு நாடுகள்லாம் நேரடியாக ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசி, நீங்கள் பாகிஸ்தான், இந்தியா அப்படிலாம் பேசி அப்படி சில கப்பல்கள் போயிருக்கு. ஒவ்வொரு கப்பல் போகிறதா இருந்தால் கூட ஏதாவது அதில் ஒரு ஆதாயம் இருக்கணும். அந்த முறையில் தான் அனுப்பியிருக்கிறாங்க. இது ட்ரம்புக்கு ஒரு இஞ்சி வெண்ண குரங்கு மாதிரி ஆயிட்டார். இது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு 1/5 ஆஃப் ஆயிலும் சரி, நேச்சுரல் கேஸும் சரி, இந்த நீரிணை வழியாக தான் போகுது. இது தடைப்பட்டதுனால உலகம் முழுவதும் பல இடங்களில் பெட்ரோல் டீசல் விலை 10% 30% வரைக்கும் உயர்ந்துருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா 25% ஏறி இருக்கு இந்த பிரச்சனைக்கு, போர் பிரச்சனைக்கு பிறகு. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே நம்ம பிரச்சனை பார்க்குறோம். LPG சிலிண்டர் தட்டுப்பாடு, ஸ்பீடு பெட்ரோல் ஏற்றிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்துகிற டீசலுக்கு விலை ஏற்றிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா உள்ளிட்டு எந்த நாடுமே இந்த விலையேற்றத்தில் தப்பிக்கலை. ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் தங்கள் ரிசர்வ்லேருந்து எமர்ஜென்சி ரிசர்வ்னு சொல்லி 5 மாதத்துக்கு சேர்த்து வைத்திருந்ததுலேருந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ரேஷன் சிஸ்டம், இப்படியெல்லாம் வந்துருச்சு கீவில் கொடுக்கறது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி, அடி. அதனால் இதை என்ன செஞ்சு தடுக்கிறது? இது புவியியல் ரீதியாக கரெக்டாக அந்த ஓமன்லேருந்து ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணைன்றது 33 கிலோமீட்டர் தான். அதை நீங்கள் எந்த கப்பலை கொண்டு போய் பாதுகாக்க முடியாது. அது மலைப்பாங்கான பகுதி, ஈரானுடைய டெரைன். அங்கேருந்து உயரத்துலேருந்து ஈஸியாக கப்பல் அடிக்கலாம், மேலேருந்து அடிக்கலாம். இது வரைக்கும் ஒரு 17 கப்பல் அப்படி அடிச்சிருக்காங்க. மீறி வந்த கப்பல்களை அடிச்சிருக்காங்க. இந்த உலக நெருக்கடி காரணமாக தான் ட்ரம்ப் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு மிரட்டுவோம் அப்படின்னு ஈரான்ட சொல்லியிருக்காரு. 48 மணி நேரத்தில் பவர் கிரிட் அடிப்பேன். இதுக்கு ஈரான் என்ன சொல்லிச்சுன்னா, அப்படி நீ அடிச்ச அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகளை திருப்பி நாங்கள் அடிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இப்போ ஈரான் சொன்னபடி அப்படி அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்,
கல்ஃபில் பொறுத்த வரைக்கும் தண்ணி கிடையாது, பாலைவனம். கடல் நீரை தான் நீங்கள் குடிநீராக்கி குடிச்சிட்ருக்குறீங்க. அங்கே வந்து அப்போ பவர் வேணும். அப்போ பவர் சப்ளை நீங்கள் கட்டுமானத்தை அழிச்சிட்டிங்கன்னா குடிக்க தண்ணி கிடையாது. அப்புறம் பாலைவனத்தில் வந்து நீங்கள் வந்து மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. எங்கே போனாலும் வந்து ஏசி தான். ஆமாம் ஆமாம். இது போக வந்து குரூட் ஆயில், நம்ம அப்புறம் வந்து கேஸு, இந்த உற்பத்தி நிலையங்கள், போக்குவரத்து எல்லாத்துக்குமே வந்து மின்சாரம் தேவையாக இருக்குது. அப்படி ஈரான் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கல்ஃப் முழுக்க வந்து இருளில் மூழ்கிறோம், வாழவும் முடியாது, குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ இந்த நெருக்கடி என்பது மிகப்பெரிய நெருக்கடி ஆயிரும். அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பந்து அடிக்கிறார் ஈரானை நோக்கி, ஈரான் திரும்ப அடிக்குது. இப்போ பால் வந்து ட்ரம்ப் கையில் இருக்குது. இந்த பின்னணியில் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஈரானோட சில நல்ல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு அதிகாரிகளோட என்னுடைய மருமகன் உள்ளிட்டு ஒரு அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நல்ல அர்த்தமுள்ள வகையில் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. அதனால் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 48 மணி நேரத்தை வந்து 5 நாளாக நீட்டிக்கிறேன். 5 நாள் வந்து உன்னுடைய பவர் கிரிட்டை வந்து அடிக்க மாட்டேன். அதான் போரை நிறுத்துறேன்னு சொல்லலை. வழக்கமாக குண்டு போடுறது உண்டு, ஆனால் இந்த மின் கட்டுமானங்களே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக. இப்போ இந்த வக்கீல் வண்டு முருகன் காட்சி வரும்ல, உங்களுக்கு தெரியாத சட்டப்பிரிவு இல்லை, அதில் ஏதோ கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆனர் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பு சொல்லியிருக்காப்புல. இதை ஈரான் வந்து மறுத்திருக்கிறது. ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், மற்ற ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நேரடியாக மறுத்திருக்காங்க. மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் அமெரிக்கா கூட பேசலை, யாரு கூடயும் பேசலைன்றது தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவோட மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு செய்தியும் ஓடிட்டு இருக்குது. அந்த வகையில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் ஈரானிய அதிகாரிகளும் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற முறையில் ஒரு செய்தியும் ஓடுது. இந்த மத்தியஸ்தம் பண்ணுற செய்தியை ஈரானோ அமெரிக்காவோ மறுக்கலை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுன்னே சொல்லிட்டார். ஆமாம். ஈரான் வந்து அதை மறுத்திருக்குது. பாகிஸ்தான் இதை வந்து செய்யுது. பாகிஸ்தான் இதற்கு முன்னாடி இன்னொரு ஆலோசனை சொல்லியிருக்கு, இஸ்லாமிய நாடுகளின் நேட்டோ. இப்போ நேட்டோன்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்த ஒரு இராணுவ கூட்டமைப்பு. அதுபோல் முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து ஒரு சேர்ந்து ஒரு நேட்டோ மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு முயற்சி செய்யுது. பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத வல்லரசு. இப்போ இதில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டிப்ளமசியில் பாகிஸ்தான் வந்து ஸ்கோர் பண்ணிடுச்சு. ஈரான் வாருக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நோக்கி பாகிஸ்தான் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடுச்சு. விஸ்வகுரு ஒன்றும் இங்கே நம்ம நாட்டு ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிறோம், எல்லாம் தயாராக இருங்க, கொரோனா மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நாட்டு மக்களை தேத்திட்டு இருக்காரு. இந்த விஸ்வகுரு தானே இஸ்ரேல் போனார் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால். ஆமாம், போய் அவர் நெதன்யாவை கட்டி பிடிச்சாரு. 2வது நாளாக அவன் வந்து பாம்போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் சரியான அடி. இப்போ நீங்கள் ஈரானை வந்து இராணுவ ரீதியில் முறியடிக்க முடியலை, அரசியல் ரீதியில் மாற்றத்தை கொண்டு வர முடியலை, பொருளாதார ரீதியாக கல்ஃபு முடங்கி இருக்குது. க்ரூட் ஆயில் உற்பத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு, நேச்சுரல் கேஸ் உற்பத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு, அது போக வந்து கமர்ஷியலான வணிக போக்குவரத்து அது போயிடுச்சு. இல்லை, அன்றாட தேவைக்கு வந்து அந்த வழியாக தானே இவங்களுக்கு போகணும். உணவு பொருட்கள் எல்லாமே அப்படி தான் போகணும், அது பிரச்சனை. அப்புறம் ஃபினான்ஷியலான உள்ள அந்த பேங்க் எல்லாமே வந்து தங்களுடைய பணிகளை முடக்கி வச்சுருக்காங்க. இப்படி பல வகைகளில் வந்து கல்ஃபில் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வந்து ஈரான் வந்து மூடினது என்பது அமெரிக்காவோ இஸ்ரேலோ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்படி மண்டிட்டு சமாதானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாருன்னே சொல்லலாம். அவர் கெஞ்சுறாரு. இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்க அவங்களும் இந்த இலக்குகளை தான் கொண்டு இருந்தாங்க. அரசியல் மாற்றம் வரணும், இராணுவ ரீதியாக ஈரானை முறியடிக்கணும். இதுவும் முடியலை. அரசியல் மாற்றம், புது சுப்ரீம் லீடர் வந்துட்டார், ஐஆர்ஜிசிக்கெலாம் அடுத்த தளபதிகள் வந்துட்டாங்க. ஐஆர்ஜிசி தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. போன வீடியோவில் பேசணும்ல, அந்த 31 மாநிலங்களாக பிரிஞ்சிருந்து டீசென்ட்ரலைஸ் கமாண்டு 31 பிரிவுகள், அந்த கமாண்டில் இருந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ட்ரோன்ஸும் மிசைலும் ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ ஈரானில் உள்ள நடான்ஸில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது.
ஆனால் அது மலைக்குள்ளே குடஞ்சி வச்சுருக்காங்க, அதனால் பெரிய சேதம் இல்லை. பதிலுக்கு ஈரான் என்ன செய்யுது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையம் இருக்கக்கூடிய பகுதியில் போய் அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த பகுதியில் அந்த ஃபோட்டோ விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் வந்து இடிஞ்சு நொறுங்கி இருக்கு. நெதன்யாகு அதை பார்க்குற மாதிரியெல்லாம் ஒரு சீன் வருது. அதை பார்த்துட்டு தான் நெதன்யாகு சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலக நாடுகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாங்க, ஈரானை எப்படியாவது வந்து அந்த சாத்தானை ஒழிக்கணும், ஒரு டெரரிஸ்ட் ரிஜிமு, அதை ஒழிக்கிறதுக்கு உலக நாடுகள்லாம் ஒத்துழைக்கணும், உடன்பட்டு வரணும். ஏன் இப்படி கெஞ்சணும்? நீங்கள் தான் ஒரு பெரிய வளைகுடாலே நீங்கள் பெரிய வல்லரசு, அணு ஆயுதம் வச்சுருக்கிறீங்க, கூடா குறைக்க அமெரிக்கா வேறு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, இருந்தும் நீங்கள் ஈரானை முறியடிக்க முடியல, அவன் தொடர்ந்து உங்களை தாக்கிட்டு இருக்கிறானே. இப்போ நேற்று நடந்த அந்த தாக்குதலில் மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் காயம், அதில் சில பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இஸ்ரேல் நினச்சி பார்க்க முடியலை. இஸ்ரேல் வந்து காசா வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையை அனுபவிச்சாங்களோ அதில் ஒரு 10% 20% இப்போ இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். கேட்ட உடனே பங்கரில் போய் ஓடி ஒளிய வேண்டியிருக்கு. இப்போ பங்கரில் தான் வாழ்க்கை, மற்ற நார்மல் லைஃப் வந்து வாழ முடியலை அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேல் மாறிடுச்சு. இதை தடுக்கவும் முடியலை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் காலியாகிட்டுருக்கு. ஈரான் தன்னிடம் இருக்கிற பல வகையான மிசைல்ஸை மாற்றி மாற்றி ஏவுறாங்க. அவங்க ரேடார் சிஸ்டம் பல இடங்களில் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. கல்ஃபாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த ரேடார் சிஸ்டம்லாம் ஒரு காஸ்ட்லியான ஒரு செட்டப்பு. அதை நீங்கள் திரும்ப, அதனால தான் இப்போ அமெரிக்கா என்ன செய்யுது, மற்ற நாடுகள் தென்கொரியா, ஜெர்மனி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு பெரிய அடி. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஹோர்முஸை திறந்து விடணும். திறந்து விடுறதுக்கு என்ன செய்கிறது? அப்போ ஈரானை ஒத்துக்க வைக்கணும். ஈரானுக்கு ஒத்துக்க ஈரானுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம வரணும். வந்தால் தான் இதை செய்ய முடியும். அதற்கான ஒரு முதல் சரணடைவு தான் இந்த 5 நாள் மின்கட்டமைப்பை தாக்க மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது. இப்போ வந்து ஈரானுடைய பலத்தை வந்து இவங்க கணிக்க தவறிட்டாங்களா? சீக்கிரம் அடித்து முடிச்சிடலாம், அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சது. மொசாத் இருக்குது இஸ்ரேலில், அது மாதிரி அமெரிக்காவில் சிஐஏ இருக்குது. இந்த உளவு அமைப்புகளெல்லாம் வச்சுட்டு இவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, என்ன ப்ராசஸ்ஸு, ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து கணிக்க தவறியது தான் இந்த பின்னடைவுக்கு காரணமாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய பின்னடைவு. நீங்கள் சொன்னது போல் அவங்க கணிக்க தவறுனது மட்டும் இல்லை, இந்த போரை வந்து ஒரு 2-3 வாரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. போன ஜூன் மாதம் வந்து 12 நாட்கள் நடந்தது. இது ஒரு 3 வாரம், அதிகபட்சம் 1 மாதத்தில் முடிச்சிடலாம் என்று தான் நினச்சாங்க. இப்போ 4வது வாரத்தை தொற்றுச்சு. அவங்க நினைத்த இலக்கு எதுவும் நடக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த போர்னால் எங்களுடைய மிசைல் ட்ரோன் உற்பத்தி வந்து பாதிக்கப்படலை. 5000லேருந்து 10,000 ட்ரோன் வந்து உற்பத்தி செஞ்சுட்ருக்கோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தொடர்ச்சியாக வந்து யுத்தம் நடக்கும்போதே இவங்க ட்ரோன் உற்பத்தி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு சின்ன ஃபேக்ட்ரி போதும் ஒரு ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு. அதில் வந்து ஈரான் வந்து வெல் அட்வான்ஸ்டு கண்ட்ரி. ரஷ்யாவுக்கெல்லாம் சப்ளை பண்ணாங்கல்ல. இப்போ ரஷ்யாவிலேருந்து ஈரானுடைய ட்ரோன் தான் உக்ரைனை தாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ட்ரோனை வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு உக்ரைனுக்கு வந்து அனுபவம் இருக்குதான். அதனால் உக்ரைனில் இருக்கிற போர் நிபுணர்கள்லாம் வந்து இப்போ வளைகுடா நாடுகளுக்கு வந்து இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈரான் ட்ரோனை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை இடைமறித்து அழிக்கிறது இப்படின்னு சொல்லி. அதனால் அது ஒன்று. அடுத்தது சுப்ரீம் லீடரை கொன்று ஐஆர்ஜிசி தளபதிகள்லாம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நிலை குலைஞ்சு போயிடும். மக்களும் வந்து போன ஜனவரி மாதம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும், ஒரு பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுவும் நடக்கலை. சரி, இதில் எதிர்பாராத விஷயந்தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அந்த நீரிணை வந்து ஈரான் மூடி இவ்வளவு விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சம்பவத்தை செய்வாங்கங்கிற நினைப்பே அவங்களுக்கு இல்லை. அந்த கணிப்பே வந்து இல்லை. அது கரெக்டாக ஈரான் வந்து அந்த இடத்துல வந்து சரியாக ஒரு அடி அடிச்சிருக்கு. இவங்க யோசித்திராத, இதில் இராணுவத்தை விட அரசியலை விட இந்த பொருளாதார அடி இருக்கு இல்லையா, இதை அவர்களால் தாங்க முடியல. இது அவங்க நினைக்கல. ரெண்டாவது, வளைகுடா நாடுகள்லாம் முஸ்லீம் நாடுகள். அங்கே அமெரிக்க இராணுவ தலைமை இருந்தாலும் அந்த முஸ்லீம் நாடுகளை ஈரான் வந்து ஒரு அளவுக்கு மேலே தாக்காது. அதுவும் முஸ்லீம் நாடு, இதுவும் முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. நீ ஏன் நாட்டை அடிக்கிற,
ஒன்று அமெரிக்கா வந்து அடிக்க முடியாது, தூரத்தில் இருக்கிற. ஆனால் உன்னுடைய தளங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது, அதை அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானில் இருக்கக்கூடிய பொதுவான சிவிலியன் கட்டமைப்பை தாக்குறாங்க. இப்போ ஒரு கேஸ் ஃபீல்டை வந்து இஸ்ரேல் தாக்குச்சு, உடனே கத்தாரில் தாக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இதெல்லாம் பிரச்சனை. இப்போ இராணுவ ரீதியான இதையும் இப்போ அது முடிஞ்சிருச்சு. சரி, இந்த மாதிரி ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய எரிவாயு வயல்கள், எண்ணெய் வயல்கள், போர்ட்டு, துறைமுகம், இதை தாக்குறான்னா அவன் பதிலுக்கு தாக்குறான். ஆமாம் ஆமாம். அதுவும் செய்யுமா? அப்போ இதை சிஏஏ, மொசாட்டோ இப்படி ஒரு இதை வந்து அவங்க எதிர்பார்க்கலை. ரெண்டாவது, ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நீண்டகால போருக்கு அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. இந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஈரான் ஈராக் வார் 8 வருஷம் நடந்திருக்குது. 2003லேருந்து 2011 வரைக்கும் ஈராக் மேலே அமெரிக்கா போர் தொடுக்குது. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா போய் பின்னாடி எப்படி ரிட்டர்ன் ஆச்சு, வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நீடித்த போருக்கு தேவையான ஏற்பாடுகள், கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே ஈரான் வந்து பக்காவாக தயாராக இருந்திருக்கிறது. என்னெல்லாம் செய்யணும், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, இப்படி எல்லா வகையிலும் அவர் வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலேயும் கூட ஈரான் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நெட் அப்படின்றது நம்ம சேட்டலைட் மூலமாக இணைக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, ஆழ்கடலுக்கு அடியில் போகக்கூடிய கேபிள்கள் உலகம் முழுவதும் இருக்குது. அப்படி தான் வந்து இன்டர்நெட்டு இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ பெர்சியன் கல்ஃபில் இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த கேபிள் தான் இந்தியாவை இணைக்குது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது. செங்கடலில் போகக்கூடிய கேபிள் வந்து சுயஸ் கனால் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது. ஏற்கனவே ஹூத்தீஸ் வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, செங்கடலில் இருக்கக்கூடிய அந்த கேபிளை வந்து கீழே போய் கட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அதை வந்து பழுது பார்க்குறதுக்காக ஒரு கப்பல் வந்து சில மாதங்கள்லாம் வேலை பார்த்து அதை சரி பண்ணாங்க. இப்போ ஈரானும் ஹூத்தீஸும் செங்கடல்லையும் பாரசீக வளைகுடாலையும் கீழே இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. கட் பண்ணி ஒரு நீண்ட தூரத்துக்கு வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டே முடங்கிடும். அப்போ இன்டர்நெட் முடங்கினா உங்களுக்கு எல்லாமே முடங்கிடும். ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஜிபேயாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் படிக்கிறதா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதில் வந்து முடங்கி போயிடும். இதை வந்து நான் ஒரு ஹிப்போத்தட்டிக்கலாக சொல்கிறேன். இப்படி ஒரு ஆயுதம் வந்து ஈரான் கையில் இருக்குது, நீ ரொம்ப அவனை வந்து சீண்டுன அப்படின்னு சொன்னால் அவன் இதையும் செய்வதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஈரான் வலுவான நிலையில் இருக்குது. ட்ரம்ப் வந்து இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்காக போய் அடிபட்டு இப்போ சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறாரு. ஒரு கௌரவமாக இந்த போரை முடிச்சுட்டு எப்படி வெளியே வர்றது? அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்த போர்லாம் வந்து நான்சென்ஸு, இந்த போர்கள் எல்லாம் அமெரிக்கா பங்கேற்கிறத விரும்ப மாட்டேன், நமக்கு காசு தான் செலவழியும், எந்த போரும் அமெரிக்கா வந்து செய்யாது. ரெண்டாவது, நான் வந்த பிறகு காசா போரை நிறுத்துவேன், உக்ரைன் போரை நிறுத்துவேன், இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரை கூட நான் தான் நிறுத்தினேன் 100 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொன்னவர் எப்படி மாட்டினாருன்னா, உள்நாட்டு பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக. பொருளாதார ரீதியாக அமெரிக்காவில் வந்து விலைவாசி உயர்வு இருக்குது, ட்ரம்ப் மேலே அதிருப்தி இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது வந்து சைனா வந்து ஒரு பெரிய வல்லரசாக வளர்ந்து இருக்கு. அப்போ நமக்கு டாலருக்கு போட்டியாக சைனாவோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்ய, இப்படி பல டேரிஃப் வாரு, அதில் உலக நாடுகளுடைய பகையை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இப்படி இதிலேருந்து மக்களுக்கு ஒரு ஆக்ஷன் போட்டு நமக்கு ஒரு இமேஜை கூட்டுவோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அவர் பாரசீக வளைகுடாவுக்கு கப்பல்கள்லாம் அனுப்பி செஞ்சு பார்த்தாரு. ஒரு வெற்றி வந்து இதெல்லாம் மறைச்சிரும் அப்படிங்கிறத அப்படி நம்பினாரு. ரெண்டாவது, அந்த மிலிட்ரி லாபி இருக்குல்ல, அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முதலாளிகள், நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு பெரிய லாபம். அதனால போறனாலே வந்து அவங்களுக்கு தானே லாபம். அப்போ அமெரிக்க மக்களுடைய அரசு பணம், வரி பணம் என்பது அவங்களுக்கு போய் சேரும், அது ஒரு ஆதாயம். அப்புறம் போர் முடிந்த பிறகு வளைகுடா நாடுகள் எல்லாமே மிலிட்ரியில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த இதை பார்த்துட்டாங்க, ஈரான் அடிக்கிறத பார்த்துட்டாங்க, என்னெல்லாம் நம்ம மீறி, நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி ட்ரோனும் மிசைலும் தாக்கியிருக்கு, இது தாக்குனா நம்மளுடைய பொருளாதாரமே போச்சு. யோசிச்சு பாருங்கள், அந்த க்ரூட் ஆயில் தான் அவங்களுடைய பொருளாதாரம். அதிலிருந்து வரக்கூடிய காசு தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுது, கட்டடங்கள் கட்ட வைக்குது, டூரிசம், அப்புறம் ஃபினான்ஷியல், எதுவாக இருந்தாலும் அதுதான். இப்போ அதுக்கே ஆப்போசிட்டான் அப்படின்ற போது நீங்கள் மிலிட்ரி ரீதியாக ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது.
அப்போ அவங்க அமெரிக்காட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குவாங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதாயம். ஆனால் இன்னொரு நோக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதும் இன்னைக்கு ட்ரம்பை வந்து வெறி கொண்டு கோபத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஒன்றால் தானடா இவ்வளவு பிரச்சனையும், எதுக்குடா தேவையில்லாமல் அவனை போய் சீண்டுன. நீ இந்த போருக்கு முன்னாடி வந்து ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஈரான் வந்து தெளிவாக அந்த எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லைங்கிறத ஒரு சொல்கிறாங்க, அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அப்படி நல்லா போயிட்டு இருந்த பேச்சுவார்த்தையை வேணுமுனே துண்டிச்சுக்கிட்டு நீ வந்து வம்படியாக குண்டை போட்டேன்னா அப்புறம் அவன் என்ன செய்வான்? அப்போ இதெல்லாம் நீ கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து ஈரான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்காவும் என்ன செஞ்சு இதை வெளியே வர்றது அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த போர் நீடிக்க இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதும் சங்கிலி தொடர் போல பல விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லை, இப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஹார்முஸ் கடல் பகுதிக்குள்ளால் ஜப்பான்லேருந்து கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் உள்ளது. 4500 இராணுவ வீரர்கள் அதில் இருப்பாங்க. தேவை ஏற்பட்டால் அவர்கள் வந்து கரையில் இறங்கி இந்த ஹார்க் தீவை பிடிக்கக்கூடிய வேலையும் செய்வாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பேசப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து நாட்டினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து அந்த கடல் பகுதியில் இருக்கிறதாக தகவல்கள் நேற்று முந்தானத்தெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இந்த ஈரானை மறுபடியும் அடிக்கிறதுக்கு இந்த ஹார்முஸ் கடல் பகுதியை கைப்பற்றுறதுக்கான வேலையை இதன் மூலமாக செய்வாங்களா? அப்படி தோணுதா? அப்படி போனாங்கன்னா இன்னும் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அந்த கார்க் தீவாக இருக்கட்டும், ஈரானுடைய கரையோர பகுதியாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் தரைப்படையை இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சுலபமாக ஈரான் வந்து வெற்றி பெறும். ஈரானுடைய டெரைனை பற்றி உங்களுக்கு தெரியலை. நீங்கள் வடக்கையும் மேற்கு பகுதியிலையும் வந்து நீண்ட மலைத்தொடர் இருக்குது, காஸ்பியன் கடல் இருக்குது, 2 பாலைவனங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஈரானுடைய இயற்கையான ஒரு அரண் போல் வந்து பாதுகாத்துட்ருக்கு. ஒரு நீண்ட கடற்கரையும் அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கார்க் தீவை வந்து இவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் கரையில் வந்து மலையில் இருந்து இவங்களை அட்டாக் பண்ணுறது சுலபம். நீங்கள் தரைப்படையை இறக்கி நீங்கள் சண்டை போடுறதுன்றது ஹாலிவுட் படங்களில் வேணால் சாத்தியமாக இருக்கலாமே தவிர யதார்த்தத்தில் அது சிரமம். இப்போ ஈராக் போராக இருக்கட்டும், ஈராக் போருக்கு 2003 என்ன பண்ணாங்க? விமானம் மூலம் குண்டு போட்டு மிசைல்ஸ் எல்லாம் போட்டு தாக்கி நிர்மூலமாக்கிட்டு ஒரு சேஃபான ஒரு சிச்சுவேஷனை வந்து உருவாக்கிட்டு தான் அமெரிக்க மரைன்ஸ் வந்து அங்கே போய் இறங்குறாங்க. எதிர்ப்பதற்கு ஆள் இல்லைன்ற ஒரு நிலை வந்த பிறகு தான் போய் இறங்குறாங்க. இப்போ ஈரானில் அப்படி இல்லை. ஈரானை நீங்கள் இராணுவ ரீதியாக முறியடிக்க முடியலை. அதனால் இந்த வீரர்கள்லாம் அதிகமாக கொண்டு வந்து அப்படி இறங்கி அப்படி ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு. ஹோர்முஸ் நீரிணை வந்து அப்படி திறந்து விடலாமா அப்படின்ற முறையில் யோசிக்கிறாங்க. அதை விடுங்க, இப்போ மற்ற நாடுகளுடைய கப்பற்படையை வந்து ட்ரம்ப் கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாம். எல்லா நாடுகளும் வாங்க, நம்ம சேர்ந்து ரோந்து போனோம்னா இது வந்து போக்குவரத்து சரி பண்ணிடலாம், இந்த நிலைமையை சரி பண்ணிடலாம். ஆனால் எந்த நாடாவது எஸ்ன்னு சொல்லிச்சா? இல்லை, சொல்லலை. ஒரு நாடும் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. 2003 ஈராக்கை தாக்கும்போது ஐரோப்பிய நாடுகள்லாம் நேசப்படைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தாக்கினாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி யாரும் வரலை. தேவையில்லாமல் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வதை ஐரோப்பிய நாடுகளோ ஆஸ்திரேலியாவோ ஜப்பானோ தென்கொரியாவோ விரும்பவில்லை. அதனால் நேட்டோவே வந்து கோழைகள் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சாபம் விட்டார். யாரும் வரமாட்டேன்றீங்க அப்படின்ற முறையில். அப்புறம் 2 நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தார் ட்ரம்ப் வந்து, என்னுடைய வேலை இல்லை இது வந்து ஆசிய நாடுகளுடைய கப்பல்கள், ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்கள் தான் இந்த வழியாக வந்து வருது, எனக்கு இதனால் பிரயோஜனம் இல்லை, அதனால் இந்த கடல் பகுதியை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, என்னோட பொறுப்பில் ஏதாவது செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விரக்தியில் பேசினார். அப்போ ஏன் வந்து அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது? அப்போ இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்ற அளவுக்கு இது ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. இப்போ ஆசிய நாடுகளுக்கும் தான் இந்த இது முக்கியமாக போகுது அப்படின்னு சொன்னால், ஆசிய நாட்டில் இருந்த பொருள் உற்பத்தி தான் அங்கே வருது. இப்போ ஐஃபோன் வந்து இங்கே ஃபாக்ஸ்கானில் உற்பத்தி ஆகுது, ஸ்பேர் பார்ட்டு சைனாலேருந்து வருது. இப்போ நாளைக்கு எரிபொருள் விலை வந்து உயர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஐஃபோன் வந்து எப்படி வரும்? அப்போ ஐஃபோனுடைய வந்து விலை அதிகரிக்காதா? அதை நீங்கள் அதை அந்த சுமையை வந்து அமெரிக்கா ஏற்கனமா வேண்டாமா? அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்கா வந்து எண்ணெயும் அதிகமாக உற்பத்தி செய்யுது, அதுபோல் பெட்ரோல் டீசல் இந்த பொருட்களை அதிகமாக நுகரவும் செய்யுது, ஏற்றுமதியும் பண்ணுது, இறக்குமதியும் பண்ணுது, இப்படி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காரு.
என்ன சலுகைன்னா நீங்கள் ஒரு 30 நாள் எண்ணெய் விற்றுக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆமாம். சண்டை போடுற நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கு பதிலாக நீ 30 நாள் வந்து நீ விருப்பப்பட்ட நாடுகளுக்கு எந்த நாடும் வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட கொடுத்துருக்கிறாரு. இல்லை, இந்த நெருக்கடியை வந்து கடந்து போகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்படியாவது இன்னைக்கு $70 $100 வந்துருச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய். அந்த விலையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறாரு. அடுத்து இந்தியாவுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. நீ தேவைன்னா ரஷ்யாட்ட வாங்கிக்கோ, நீ ஒரு மாதம் வாங்கிக்கோ. அப்போ முன்னாடி நம்ம எதுக்கு நீ வந்து முதல்ல டேரிஃப் பெனால்ட்டி டாக்ஸ்னு 25% எதுக்கு போட்ட? இந்தியா வந்து ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குதுன்னு சொல்லி தானே அந்த டாக்ஸ் போட்ட. இப்போ அதே ரஷ்யாட்ட வாங்குன்னு சொல்கிறாரு. இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் குழப்பமாக இருக்குது. இப்போ உக்ரைன் போர் முடிகிறதுக்காக ரஷ்யா மேலே பொருளாதார தடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ரிவர்ஸில் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கூத்துக்கள்லாம் வந்து நடக்கிறத சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு எங்கே போனாலும் வந்து ஒரு விடிவு காலம் இல்லை அப்படின்னு நிலைமையை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. இல்லை, இதுலையே இந்த ரஷ்யாவை பொறுத்தளவில் இந்த யுத்தத்தின் வழியாக வந்து லாபம் சம்பாதித்த ஒரே நாடு வந்து ரஷ்யா தான் அப்படிங்கிற பேசுபொருள் எல்லாம் இருக்குது. அதை பற்றிய நிறைய பார்வைகள் வந்து வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இந்த விஷயங்கள் விவாதிக்கும் போது வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.